வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாடி தோட்டத்தையே போட்டு அறுக்குறீங்கக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே தரமான சம்பவம்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சதும் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது, அதில் ஏதாச்சும் துளிர் வந்திருக்கா புதுசாக, இல்லை பூவெல்லாம் பூத்துருக்கா, என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு களையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு பூ இருந்தால் பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு தான் கீழே போவோமே. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிச்சு டீ வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு அப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிப்பேன் எப்போவுமே நான். இன்றைக்குமே அப்படி தான் டீ வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்து குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சிந்தனை, டுடே விலாக் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு விலாகாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். போன வாரம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் மல்லிப்பூ செடி, ரோஜாப்பூ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளிர் நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த துளிர் வந்திருக்கிறதெல்லாம் இன்றைக்கி வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வீடியோவாக எடுத்துகிட்டு அந்த 1-2 இன்னும் 1-2 இருக்குது இல்லைங்களா, அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் ஒரு சில செடிங்களில் மட்டும். இது நான் ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பெரிய தொட்டியிலுமே இந்த செடி இருக்குது இல்லைங்களா, இது பெரிய செடி. நம்மக்கிட்ட இருக்கிற ரோஜாப்பூ செடியிலே இதுதான் ரொம்ப பெரிய செடி. ஆனால் இது இப்போ நல்லா இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நான் இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறையவே கொழுந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கதிரை எழுப்புறதுக்குள்ளே ஒரு பாடாயிடுங்க டெய்லி. அவன் இப்போ தான் எழுந்திரிச்சு டீ குடிக்கிறான். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சு மேலே டீ வச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னா அதிலேருந்து 7 மணி வரைக்கும் அவனை கதீர் கதீர் கதீர்னு எழுப்பிட்டே இருக்கணுங்க. அப்போ கூட அவன் எழுந்திரிக்க மாட்டான். தூக்கத்தில் அவன் என்னை போலவே நல்லா தூங்குவான் போலங்க. இது நம்ம திராட்சை பழங்கொடி. திராட்சை பழங்கொடி பார்த்திங்கன்னா இலை ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா பெரிய பெரிய இலையாக நல்லா வந்தது. இப்போ அந்த கொழுந்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலையே சிறுத்த மாதிரி ஆகுது. அதாவது சுருங்கி போகிற மாதிரி வருது இலை. அது ஏன்னு தெரியல. அதுக்கு ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணணுமா என்ன ஏதுன்னு ஏதாச்சும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க நம்ம புதினா செடி. அன்னைக்கு பார்த்தா சின்ன சின்னதாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார இப்போ நான் காமிச்சு ஒரு 4-5 நாள் தான் ஆகும். அதுக்குள்ளார எவ்வளோ பெருசு வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். சரி, இந்த புதினா தழையெல்லாம் போட்டு கொஞ்சமாக கிள்ளிப்போம். கிள்ளிட்டு தக்காளி சாப்பாடு செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு இந்த புதினா தழையை கொஞ்சமாக கிள்ளிகிட்ருக்கேன். டைட்டில் பார்த்துருப்பீங்க. டைட்டிலில் கிராமிய மகளிர் குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் நடந்த மகளிர் குழு கூட்டத்துக்கு தான் இன்றைக்கி போனேன். இன்றைக்கி நான் குழுவுடைய கூட்டத்துக்கு போவேன் அப்படிங்கிறதே எனக்கு 10 மணிக்கு மேலே தான் தெரிய வந்தது. ஆனால் அந்த குழு கூட்டத்துலேயுமே சொன்னாங்க, இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைச்சு காய்கறியெல்லாம் நீங்களே வீட்டில் விளைவிச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்ம குழுவில் இதுவுமே ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய மாடி தோட்டத்தெல்லாம் என்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியானேன். என்ன ஒன்று, என்னால் காய் செடியெல்லாம் அதிகமாக வைக்க முடியல. காய் செடி வச்சோம்னா குரங்கு விடாதுன்றதுனால நான் காய் செடி வைக்க முடியறதில்ல. இதுக்கு மேலே நம்மளும் ஏதாச்சும் 1-2 காய் செடி வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மல்லிப்பூவெல்லாம் எவ்வளோ அரும்பு விட்டுருக்கு பாருங்களேன். நிறையவே அரும்பு விட்டுருக்குங்க. அந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு முல்லைப்பூவுமே நிறைய இருந்தது ஓரளவுக்கு. அந்த முல்லைப்பூவுமே கூட பறித்து எடுத்துக்கிட்டேன். மல்லி செடி பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் பண்ணி விட்டோம்னா ஒரு 3-4 டைம் பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு கோப்புக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ கொடுக்குது. அப்புறம் திரும்ப ஒரு கொஞ்ச நாள் விட்டு திரும்பவும் நிறைய பூ கொடுக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக கீழே சமையல் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கதிருக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால் சீக்கிரம்னா வேகமாக முடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாகவே செஞ்சிட்ருந்தேன். நான் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு எல்லாமே அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு புதினா தழை கிள்ளிட்டு வந்தோம் இல்லையா, அந்த புதினா தழை அது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு 4 வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் அது தனியாக அரைச்சிக்கிட்டேன். தக்காளியை தனியாக அரைச்சிக்கிட்டேன். எண்ணெயை நல்லா காய வச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயும் புதினாவையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே போட்டுக்கிட்டேன். அது போட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது 3த்தையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே அது கூட போட்டு நல்லா கலரிட்டு இருந்தேன்.
இப்போ இதை நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப குக்கரில் வந்து அடி பிடிக்கும் இல்லையா, அதனால் கைவிடாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கிட்டேன். அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளியுமே. தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அரிஞ்சு அரைக்காமலும் செய்யலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அரிசி தான் ஊற வச்சுட்டேன். கொஞ்சூர் லெமன் போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அரிசியை போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியாக விட்டு ஒஞ்சூர் மட்டும் ஒரு 1/4 லெமன் தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஒஞ்சூர் லெமனை போட்டு அதை நல்லா கிளறி குக்கரை வந்து மூடி வச்சுட்டேன். நல்லா ஒரு 3 விசில் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7:45 ஆகுது. கதிர் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கான் ஸ்கூலுக்கு. அம்மா டைம் ஆகுது, சாப்பாடு ரெடியா அப்படின்றான். அதுவும் இன்றைக்கி தக்காளி சாப்பாடுன்றதுனால எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் இந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். மத்தியானம் லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு தான். இன்றைக்கி காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவன் டிஃபன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடல, தக்காளி சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டான். டைம் ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம்னா லஞ்சு போடுமா அப்படின்னு சொல்லிகிட்டே அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் வந்து மத்தியானம் அவனுக்கு லஞ்சு கூடிய ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ரெடியும் ஆயிட்டான், சாப்பிட்டு முடிச்சிட்டான். வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு காமெடி பண்ணாங்க. அவன் ஏதாச்சும் தூங்கும்போது கனவு கண்டிருப்பானா என்னன்னே தெரியல. எனக்கு நினச்சாலே சிரிப்பு வருதுங்க. அம்மா போயிட்டு காலண்டர் எடுத்து பாரும்மா, இன்றைக்கி அரசு விடுமுறையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன், போய் பாருமா போய் பாருமான்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பஸ் வந்துடுச்சுங்க. அவனுக்கு ஒரு பாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நான் எப்போவுமே அவனை அனுப்பி வச்சதுக்கப்புறம் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஸ்டிச்சிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் சாப்பாட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணியே ஆகிடும். நம்மளுடைய கடை வீடு எல்லாமே ஒட்டுக்க தான், ஆனாலும் நான் வேலை செய்ய போகிறதுக்கு 10 மணி ஆகிடும். இந்த வீடியோ இது கூட கலந்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சாயக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு உன்னுடைய மிஷினை பற்றி சொல்லுமா, நீ செகண்ட் எடுத்தியா புதுசில் எடுத்தியா, புதுசாக எடுத்தால் எவ்வளோ ஆகுது, செகண்டாக எடுத்தால் எவ்வளோ ஆகுது, அந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அக்கா சாயக்கா பார்த்துக்கோங்க, இதுதான் என்னுடைய மிஷின், பேர் வந்து உஷா. நான் வந்து புதுசாலாம் எடுக்க கிடையாது, செகண்டில் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் மோட்ரு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டு, அதுதான் நான் தைக்க கற்றுக்கும் போது எடுத்து கொடுத்த மிஷினு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்காவுடைய மிஷின் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து பவர் மிஷின் தான், அது கொஞ்ச நாள் அப்படியே வச்சு தைச்சிட்டு இருந்தேன். அக்காவுடைய மிஷினுமே பார்த்திங்கன்னா பழைய மிஷின்ன்றதுனால சவுண்ட் அதிகமாக வர ஆரம்பித்தது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து சேல்ஸுக்கு வந்தது. இந்த மிஷினை நம்ம புதுசாக எடுத்தோம்னா 21,000 ஆகும். நான் வந்துட்டு 11,000 கொடுத்துருந்தேன். ஆனால் மிஷின் வந்து புது மிஷின் மாதிரி கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக இருக்கும்க்கா. செகண்ட் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்பீங்க. அக்கா இது மிஷின் நல்லா தரமாக இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டு, இதுவே தெரிஞ்சவங்கன்றதுனால தான் எனக்கே கம்மியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கூலி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு புதுசாக எடுக்கலாமா இல்லை செகண்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அக்கா உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் புதுசாக எடுத்துக்கோங்க, ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் கை வைக்காமல் இருக்கலாம். இது என்னுடையது பழைய மாடல் தான், ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுமே உள்ளே இருக்க போர்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இப்போல்லாம் அதிகமாக ஸ்டிச் பண்ணுறதில்ல, கம்மி பண்ணிட்டேன் ரொம்பவே. அதனால் எனக்கு இதுவே போதும். அதனால தான் நான் புதுசு எடுக்கலை, செகண்ட் போதும்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு கால் வந்ததுங்க, கொஞ்சம் கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் மகளிர் குழு கூட்டம் போடுறாங்க, கொஞ்சம் வந்து போமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். ஏதோ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன்.
இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் போயே இருக்க மாட்டேன், வேறு யாரையாச்சும் அனுப்பிச்சிட்ருப்பேன். அது மட்டும் இல்லை, லீடர் 1 லீடர் 2 இவங்க தான் வரணும் அப்படின்னும் வேறு சும்மாவே சொல்லி விட்டுட்டாங்கங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது குழுவில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. நானே கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன் போல். நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு லைனாக உட்காருங்க. எனக்கு அங்கே போனதுமே ஸ்கூல் ஞாபகம்லாம் நிறைய வந்துடுச்சுங்க. லைனாக உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வேறு ஃபஸ்ட்டு லைன்லேயே என்னையும் உட்கார வச்சுட்டாங்கங்க. சரி, லைனாக தானே உட்கார சொல்கிறாங்க, இதில் போய் என்ன தப்பு, நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு லைனாக உட்காந்துட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு லைனாக நின்று கையை நேராக நீட்டி உறுதிமொழி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. என்னடா சொல்கிறது அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருக்கிற டைமில் அப்புறம் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை நாங்கள் ரிப்பீட்டாக சொன்னோம். அந்த உறுதிமொழி சொல்லி முடித்ததும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா லைனாக உட்காருங்க, லைனாக உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாட்டிங்களுக்கெலாம் சரியாக காது கூட கேட்காம லைனாக உட்காரவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சுங்க. இந்த பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை லைனாக உட்கார வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை லைனாக உட்கார வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி ஏதேதோ விதிமுறையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. குழுவுக்கான விதிமுறையெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. மகளிர் குழு மூலயமா நிறைய திட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 34 பேர் இருந்தோங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணி சாப்பாடு வர வச்சு லைனாக உட்கார வச்சு சாப்பாடுமே போட்டு முடித்தாங்க. இருக்கிறவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, அந்த ஸ்கூல் பசங்க பண்ணுங்க பாருங்கள், கேட்டை திறப்பாங்களா, பெல் அடிப்பாங்களா, வீட்டுக்கு ஓடலாமான்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. எல்லோரும் லைனாக தான் உட்காந்து சாப்பிட்ணும். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவிட்டு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாங்க. சாப்பிட்டு முடித்ததும் திரும்பவும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா லைனாக உட்காருங்க, லைனாக உட்காந்து திரும்பவும் ஃபோட்டோ எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைமுக்கு மேலே ஃபோட்டோ எடுத்துட்டாங்கங்க. இதில் வேறு எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் ஞாபகம் நிறைய வந்துடுச்சுங்க எனக்கு இந்த இடத்துல. லைனாக உட்காருங்க, லைனாக உட்காருங்க, லைனாக உட்காருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, பேசாதீங்கன்னு சொன்னால் கூட அப்போ தான் ஃபோன் பேசுகிறாங்க, மாற்றி பக்கத்தில் பேசிக்கிறாங்க. சரியான காமெடிங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னுடைய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.